என்ன தாங்க நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில்? ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிசயமாக அற்புதமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. டிவிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 தொகுதி ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் கேலிகள் நிறையவே வந்துச்சு. பட் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சில அலைன்ஸ்லாம் வந்தால் தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்துச்சு. அலைன்ஸும் ஃபைனலாக வந்தாங்க. ஒரு 4-5 நாள் இழுக்கடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? புதுசாக வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஆட்சி என்னன்னு தெரியாது. 6 முதல் என்னன்னு தெரியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள ஆட்சியை முடிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெக்குலேஷன் டிவிகேவை பற்றி பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. பட் பதவி ஏற்ற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதனோட கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது லேட்டராக நமக்கு கரண்ட் பில் வரும்போது நமக்கு தெரியும். ஃபஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குக்கா பொருட்களை எல்லாம் தேடி தேடி போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க, குடிக்க தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா தளபதி சிஎம் விஜய் எடுத்திருக்காங்க. செகண்ட் டே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத விதமாக காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அது முன்னாடி நாளே சொல்லியிருந்தாங்க. பட் காலையில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு. தமிழ்நாட்டில் கோயில் பக்கத்தில் இருக்க, கல்லூரிகள் பக்கத்தில் இருக்க, ஸ்கூல் பக்கத்தில் இருக்க வைன் ஷாப்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசித்தேன். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வருமானம் வர்றது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று இந்த வைன் ஷாப், அதுக்கு அடுத்தது எல்லாமே தெரியும் இபி. இதுதான். ஸோ இபியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்துட்டாப்ல. ஸோ வைன் ஷாப்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ கவுண்ட் என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஸ்கூல், கல்லூரி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி பொது இடங்களில் இருக்க வைன் ஷாப்போட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 717 717 வைன் ஷாப்பையும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்துக்குள்ளார மூட போகிறாங்க அப்படின்றத கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இருக்கவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்ப செய்யுது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும் எப்படி அடைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் அடைக்க முடியுமான்றதும் தெரியல. இந்த நிலைமையில் இபியில் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதிகமாக வருமானம் வரக்கூடிய தமிழ்நாட்டோட வைன் ஷாப், அதுவும் பார்த்தீங்கன்னா 717 வைன் ஷாப் மூடுறாங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. ரொம்பவே பெருமையாக சொல்லிப்பேன் தளபதி விஜயோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகேக்கு ஓட்டு போட்டதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெருமையாகவும் நினைக்கிறேன். ஸோ 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது தளபதி சிஎம் விஜய் 5 வருஷம் ஆட்சி இருக்குது. இந்த 5 வருஷத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். அவர் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பதவி வைக்கும் போதே சொல்லிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரியும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம். நம்ம தளபதி சிஎம் விஜய் சொல்கிற மாதிரி தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவரை பற்றி பேசி அந்த தளபதி அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை பற்றி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய்ன்னு சொல்லிட்டு அதிகமாக வீடியோவில் பேச போகிறோம். Thank you guys. Thanks for watching. Bye.